நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லைங்க. இன்றைக்கு காலையில கண் விழித்தவங்க எத்தனை பேர் இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்து அவங்க போயிருப்பாங்க நாம் அறியோம். இப்ப நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம். அடுத்த நாளிகை நமக்கு என்ன சம்பவிக்கும் என்பது நாம் அறியோம். நம்முடைய காலங்கள் தேவனுடைய கைகளில் தான் இருக்கிறது. நீ மனம் திரும்ப வேண்டிய காலத்துல மனம் திரும்ப நீ ஆயத்தமா இல்லனா நித்திய ஜீவனை இழந்து போவாய். அதை விட மிகப்பெரிய இழப்பு நமக்கு எதுவுமே இல்லை. மிகப்பெரிய இழப்பு. இது தைரியமா சொல்றேன். இதை நீ இழந்து போவாயானால் ஈடு செய்ய முடியாத இழப்பு அதுதான். பணத்தை இழந்தா மீண்டும் ஆண்டவர் தருவதற்கு வல்லவர். ஏதாவது ஒரு காரியத்தை இழந்துட்டீனா அதை திரும்ப தருவதற்கு என் தேவனால் ஆகும். இதை நீ இழந்து போவாயனா ஆண்டவர் மனதுருகி உனக்கு தரமாட்டாரு. ஏனென்றால் நித்திய ஜீவன் அவர் வாக்கு பண்ணியிருந்தாலும் அதற்கேற்ற ஒரு வைராக்கியம் உள்ள ஜீவியம் உன்னிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீட்டை குறித்து கவலைப்படுங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் அவர் வாசம் ஆலயத்தை கெடுத்தா அவனை என்ன பண்ணுவான்? தேவன் கெடுப்பா. திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தின் மேன்மை, இந்த உலகத்தால் உண்டாகிற கணம், இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் அழிவுக்காக ஆயத்தப்படப்பட்டிருக்கிறது. இதை நீ நினைச்சுக்கிட்டு தேவன் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, தேவன் என்னோடு இருக்கிறாரு என்று நினைத்து கொண்டு இருக்காதே. பொட்டியில போற காணிக்கைக்கு மயங்கிற தேவன் நாம் சேவிக்கிற தேவன் அல்ல. நீ எது உன்னுடைய சிந்தை எதன் மேலே இருக்கிறது? உன்னுடைய இருதயம் எதன் மேலே இருக்கிறது? உன் இருதயம் எதை வாஞ்சிக்குது? ஆவிக்குரிய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது? ஆண்டவர் இதை தருவார் அது தருவார் என்பதற்காகவா? சீஷரை பார்த்து ஆண்டு கேட்கிற, நீங்களும் என்னை விட்டு போக மனசா இருக்கீங்களா? கேட்கிறாரா இல்லையா? நீங்களும் என்னை விட்டு போக மனசா இருக்கீங்களா?